திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் CN அண்ணாதுரை மற்றும் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் MS தரணிவேந்தனை ஆதரித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்களை குழப்ப இப்போது RTI-உடன் பிரதமர் மோடி கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சித்தார். மேலும் மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று கச்சத்தீவு பற்றி பேசுவதிலேயே தெரிகிறது என சாடினார். ED, IT, CBI இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ RTI-யும் கூட்டணி வச்சு சேர்த்திருக்கிறாரு. இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால RTI பேர்ல புரளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பத்தி பேசுறதுலே தெரியுது. 5000 கோடியை கொடுத்து விட்டோம், அதற்கு கணக்கு கொடுங்கள் என்று கந்துவட்டிக்காரர் போல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின், வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் எப்படி மத்திய அரசு நிதியாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அம்மையார் நிர்மலா சீதாராமனை எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சேன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்துவட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.